நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உங்களுக்கே நேரம் தெரிஞ்சுக்கிட்டேன். டே எஸ்எஸ்கே, நீ நான் பெரிய லாடுன்னு நினைச்சுக்கிறேன் உன் மனசுக்குள்ள, இல்ல லாடு லப்புக்கு தாசா? டேய், நான்லாம் நினைச்சேன்னா நீங்க இருக்கவே முடியாது. என்னது ரேவதியும் நீ கடத்திடலாம்னு சொல்லிட்டு மிரட்டி அப்படியே சும்மா அவளை அடி பண்ணி வைக்கலான்னு பாத்தியா? இந்த ஊரை விட்டு துரத்தல, இல்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்ப பாத்தியா? டேய், உன்ன ஃபர்ஸ்ட் உலகத்தை விட்டு அனுப்ப ஒருத்தி வந்து இருக்காடா. அவர்கிட்ட இருந்து நீ எப்படா தப்பிக்க போற குட்டே ராஸ்குட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சும்மா இலக்கிய கால் மேல கால் பண்ணு வைக்கார். அப்படியே சும்மா திக்கு திணற ஒரு பக்கம். டே எஸ்எஸ்கே, மானம் கட்டவன வெக்கம் கட்டவன, என்னடா இதெல்லாம், என்னடா வேலை செஞ்சு வச்சிருக்கேன்? உன்னாலாம் அப்பவே அடி நடிச்சு ஓட விட்டுக்கொண்டா. உன்னை அடிக்க முட்டல, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியே நடுங்குறாரு ஒரு பக்கம். நம்ம எஸ்எஸ்கே அப்படியே கை காலெல்லாம் உதறது ஒரு பக்கம். தாச்சானி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. டேய், நீ என்னடா நான் சொல்றத கேட்கறது? நான் சொல்கிறதாண்டா நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? எங்கள் அப்பா உனக்கு பொண்ணையும் கொடுத்து சொத்தையும் கொடுத்தா, நீ வேற வார்த்தைக்கு புள்ளையே கொடுத்து எனக்கு புள்ள இல்லாமல் இங்கே வந்து என்ன குழந்தை இல்லாதவன்னு ஊர் உலகம் பேசுகிற மாதிரி வச்சுன்னு இருக்கேன். ஒரு நாள் இதெல்லாம் குத்தி காட்டிக்க நட என்ன உன் மேலே தப்பாக வச்சுக்கின்னு எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொல்கிறது மட்டும் தப்பு இல்லையாடியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே திருப்பி போட. ஓஹோ எஸ்எஸ்கே, நீ என்னவே திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? ஓஹோ, இப்போதானா தெரியுது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் அவன் ஏற்றி கொடுக்குறது, அவள் ஏற்ற நீ அப்படி இங்கே வந்து எல்லாத்தையும் கொட்டுற கக்கி எப்போ அவ கூட வாழணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்ட. கிளம்புடா இப்பயே அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதுக்கு முன்னாடி உன்னை நீ பெத்து விட்டுக்கிறே ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு போப்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. எதுவுமே சொல்ல முடியாமல் அது யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் என்ன ரேவதி சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்க. ரேவதி வந்து என்ன இருந்தேன், என் பையன் யாருன்னு சொன்னால் நீ அடுத்த செகண்டே அப்படியே சும்மா மண்டையை பிச்சுக்கிட்டு எதுக்குடா இதை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன் எஸ்எஸ்கே. அதனால நான் சொல்லலை. ஹே சொல்லு, அதையும் பார்த்துறேன், எல்லாம் எனக்கு பண்ணுற பிரச்சனைலாம் பண்ணி விட்டேன், இப்போ சும்மா நடிக்கிறியா? சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. வேற யாரு? கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அது கௌதமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அவன் சும்மாவே என்ன அசிங்கப்படுத்துவேன், இப்போ இது வேற தெரிஞ்சுனா இன்னும் என்ன அசிங்கத்து மேலே அசிங்கப்படுத்துவேனே. இப்போ நான் என்னத்தை சொல்ல, என்னத்தை பண்ண, கடவுளே உனக்கே இது அநியாயமா தெரியலையா? ஏன்பா என்னை வச்சு இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கவலையும் ஒரு பக்கம், சோகம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், எல்லாத்தையும் இவருக்குள்ளே வச்சுன்னு கூனி குறுகின்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சோதனை மேல் சோதனை வேண்டுமாடா சாமி வேதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தான் பாட வேண்டியதாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் பாட்டு பாடுறது நமக்கு பிடிச்சிது. அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோன்னு போகிறத விட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாகணும். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை போயாச்சு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி நம்ம தவிடுபடி ஆக போகிறோம், இதுக்கு மேலே பிரச்சனை வராதுரா அப்படின்றதுக்கு என்ன உறுதி, என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே உத்தரவாதம் தாங்க. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நல்ல பலன் தரும். அது போல தான் நம்ம எஸ்எஸ்கே செஞ்சது எல்லாமே இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஆப்பா வந்து நிற்கிது. இதுக்கு தான் எஸ்எஸ்கே சொல்கிறது, எங்கேயுமே போயிட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது, வார்த்தையை அளந்து விடணும் குட்டி. உன் பாட்டுக்கு அப்படி சும்மா வாயில் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுனே இருந்தேன்னா லாஸ்ட்ல இப்படி தான் திருன்னு முழிச்சுன்னு இருப்ப ஒரு பக்கம். சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நீ சோதனையிலே தான் உட்காந்துக்கணும். இனிமே எஸ்எஸ்கேவால் எதுவுமே பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே அடி மட்டத்துக்கு வந்துட்டாரு நம்ம தாச்சாயின் கிட்ட. தாச்சாயின், இதுமே நீ எனக்கு புருஷன் இல்லை, நான் உனக்கு பொண்டாட்டியில் போடா வெளியே நாயேன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் பிடிக்கணும் வெளியே தள்ள, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், வேதனையில் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், இந்த பக்கம் அந்த பக்கம் திக்கு தேசம் காணாமல் ஒரு பக்கம் உக்கான்னு இருக்காரு. இதுக்கு மேலேயாவது ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம் வருமா, எதனா ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க, இனிமேல் அவர் வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்ச்சு பை இன்ச்சை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டே இல்லாத கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ராக்கெட் ஸ்பீடில். சரி, இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம கார்த்தி இருக்கான்ல, அவனுக்கு வேறு வேலை இல்லடா, எப்போ பார்த்தாலும் கௌதம் அதை பண்ணணும் இதை பண்ணணும், கௌதம் ஓடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா வாயில வர சுட்டணும் பார்த்தானே. அப்படி எதுவுமே இல்லைங்க, நம்ம கார்த்தி திருந்திட்டாப்புல. அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலியால் தான் தெரிஞ்சது. அஞ்சலி எல்லா உண்மையும் கார்த்திக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு இப்போ அந்த வீட்டில் மவுஸே இல்லை. அந்த சமயத்தில் நாம் இங்கே இருந்தோம்னா நமக்கும் மவுஸ் எல்லாம் போயிடும். அதனால் நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எஸ்எஸ்கேவோட சரித்திட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கௌதமோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துருச்சு. இதனால் நம்ம கௌதம் கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவை பற்றி உங்கள் அப்பாவை பற்றி நான் உண்மையாக சொல்ல போகிறேன், அதுக்கு நீ எனக்கு ஒன்று தான் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, சொத்தை பூரா என் பேரில் நீ எழுதி வச்சிருக்கேன் சொத்தை, நான் உனக்கு தேவையான தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த டீலிங் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. யார் அந்த பையன், நம்ம அந்த பையன், யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி
கேட்டுனே இருக்காங்க. உடனே உண்மைகள் வெளியே வருது. கொஞ்ச நேரம் இருந்து நீ யாரை விரோதி, யாரை நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னுக்கிறியோ அவன் தாண்டா உன்னோட அப்பன் SSSSK அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது எச்சக்கேவியா, அந்த எச்சக்கலைக்கு எச்சக்கேன்னு பேர் வேடா, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா, அவனை எதனோ ஒன்று பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி அவனை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை, தருக.